என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அந்த என்னோட காலை கேட்டு பாரு, அந்த வழி சொல்லும். நான் அவ்வளோ மெதிச்சு தையல் மெதிச்சிருக்கேன். நாங்கள் 5 பேரும் 10th எஸ்எல்சியோட ஃபெயில் எல்லாருமே. ஆனால் இன்னைக்கு என் புள்ளைய 2 டிகிரி படிக்க வச்சுக்கிறேன். அவன் வந்து என் கஷ்டத்தை புரிஞ்சுக்காம அவன் வந்து அலட்சியப்படுத்த ஆரம்பிக்கலாங்களா? ஒரு பக்கம் பெரிய அறிவுரை சொல்லுகிற பின்னணி நமக்கு இருக்கிறது. நம்முடைய வீடுகள் என்ன அறிவுரை சொல்லுகிறது, ஏன் நோ அட்வைஸ் ப்ளீஸ்னு பசங்க சொல்றாங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? இந்த பக்கம் அம்மா அப்பாக்கள் எல்லாம் இருக்கீங்க இல்லையா, இந்த பக்கம் பசங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சுக்க. முதல்ல என்ன சொல்லி அட்வைஸ் ஆரம்பிக்க கூடாது, அல்லது எந்த வார்த்தை சொல்லி அட்வைஸ் ஆரம்பிச்சா உங்க முகம் மாறிடும்? எவ்வளவு பெரிய டானா ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் நல்லா நம்பிட்டான் போல. டவுன் ஆயிருவீங்க. கேட்கவே மாட்டியா அப்படின்னு ஆரம்பிச்சா கேட்கவே மாட்டியா? என்னடி இது? வீட்டுக்குள்ள வந்த உடனே ஏதாவது சொன்னா செம்மையா கோவம் வரும் சார். வீட்டுக்குள்ள வந்த உடனே அட்வைஸ் ஆரம்பிச்சா கோவம் வர்றப்ப வலிய மறைச்சு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டானா நமக்கு கோவம். கோவம் வந்தா கிரிமினல் ஏதாச்சும் யோசனை பண்ணுவோம், குடும்பம் அழிஞ்சு போகும். தேவையாது இதெல்லாம் எப்படின்னு. நாங்களாம் அந்த காலத்துல எப்படி இருந்தானா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா போதும் உடனே. அந்த காலத்துல என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? உன் தங்கச்சியை பார்த்து கத்துக்கோ அப்படின்னு சொன்னாவே வரும். ஓ, உன் தங்கச்சியை பார்த்து கம்பேரிசன் பேசிஸ்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. உன் தங்கச்சியை பார்த்து அப்படின்னா கோவம் வந்துரும். நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டியா? அந்த டோன்ல அப்படியே அப்படி சொன்ன உடனே ஐயோ அப்படின்னு நான் வெளியே ஓடிடுவேன். நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடா. எங்க அப்பா அவ்வளவுதான், கட் பண்ணிட்டு அவர் தூங்க ஆரம்பிச்சிருவாரு. ஓகே, அப்புறம் என்ன சொல்லி அட்வைஸ் ஆரம்பித்தால் எரிச்சல் வரும்? இந்த காலத்து பசங்க இருக்காங்களே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது. இந்த காலத்து பசங்க அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. பசங்க இருக்காங்களே. ஓகே, இதெல்லாம் சரியில்லை, என்ன நிலைமைக்கு ஆளாக போற பாரு. ஓ, அந்த மாதிரி ஓப்பனிங் இதெல்லாம் சரியில்லை. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். நீ எப்பதான் மாற போறியோ? நீ எப்பதான் மாற போறியோ? 30 பிப்ரவரி 30 தண்டச்சோறு சொல்லும் போதே அப்படியே பத்திக்கிட்டு வரும். தண்டச்சோறுங்க. உங்க ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்டேன், ஊருப்படவே மாட்டேன். அண்ணனையும் இந்த வயித்துல தான் பெத்தேன், உன்னையும் இந்த வயித்துல தான் பெத்தேன். உங்க அண்ணனை இந்த வயசுல தான் சொல்லு. நீ மட்டும் எப்படி இருக்க, அவன் எப்படி இருக்கான் பாரு. நம்ம மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? உங்க அண்ணனை இந்த வயசு. ஓகே, வீட்ல நீ ஒரு ஆள் தானே, இந்த வீட்ல நீ ஒரு ஆள் தானே. வீட்ல நீ ஒரு ஆளு தானே. டேய், அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? ஓகே, ரொம்ப நுணுக்கமா. தம்பி இங்க வந்து உட்காருப்பா. அன்பா கூப்பிட்டு உட்காரு. இது ரொம்ப ஆபத்து. உட்கார். ஓ தம்பி இங்க வந்து உட்காருப்பா, ஒரு நிமிஷம் உட்காருப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு என்ன தோணும் மைண்ட்ல? ஐயோ போச்சுடா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அவ்வளவுதான். தம்பி ஃப்ரீயா இருக்கியா, ஒரு 2 வார்த்தை பேசலாமா அப்படின்னா? நீங்க எப்படா தெரியல நீங்க ஆட்டையில பல தடவை ஃப்ரீயா இருப்பீங்களா? எப்படி அது சொல்லுங்க. தம்பி ஃப்ரீயா இருக்கியா, ஒரு 2 வார்த்தை பேசலாமா அப்படின்னாலே கண்டிப்பா மொக்க போட போறாங்க, அட்வைஸ் பண்ண போறாங்க. ஓகே, லூஸ் இல்லனே, மென்டல். ஓகே, பக்கத்துல என்ன வார்த்தை சொல்லி அட்வைஸ் ஆரம்பித்தால் பிடிக்காது? நைனா மேல வாமா, தனியா பேசணும். ஓ, நீ அப்படி வரியா? நைனா மேல வாமா, தனியா பேசணும். நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? ஓப்பனிங். ஓப்பனிங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கணும். அப்படி சொல்லும் போது எதை சொல்லி ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னும் போது எனக்கு ஒரு ஐடியா வரும். சரி ஓகே, இந்த இதை யார்கிட்ட மாட்டியிருக்கோம். ஓகே, இங்க கீழே கொடுங்க. நீங்க அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அவங்க நல்லது தான் அட்வைஸ் பண்ண போறீங்க இல்லையா? நீங்க அட்வைஸ் பண்ண போறப்ப நீங்களும் உங்க வீட்டுக்காரோ பண்ண போறப்ப அவங்க என்னென்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுத்தா, என்னென்ன செய்கைகள் செஞ்சா உங்களுக்கு பிடிக்காது? ஏய் இங்க வாடி. எதுக்கு அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து பார்த்தாதா? நீ இங்க இருந்து அங்க வர வரணுமா?
அப்படிம்பாங்க. ம். அப்புறம் வந்து கோமா விடுமா விடுமா போதும் விடு அப்படிம்பாருங்க. ஓ ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. அது சொன்னா நமக்கு இன்னும் டென்ஷன் ஆகும். இன்னும் டென்ஷன். அத பக்கத்துல வேற ஏமா லேட்டுன்னு கேட்டக்கூடாது சார். அப்படியே கால் செருப்பு ஒரு தூரம் அங்க போய் விழுந்துரும், இன்னொரு செருப்பு விழுந்துரும் அந்த போய் விழுந்துரும், பேக்க சுத்தி தூக்கி கடாசம். நானே விசித்திரமான ஆளு, ஏன்ட்ட விசித்திரமான கேள்லாம் கேட்க சார் அங்க போய் விழும். நாம பொறுமையா நம்ம குழந்தை ஷாலை நீட்டா போட்டுன்னு மொபைட்ல போயிட்டு வரால எங்க என்னவோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இன்னும் பயந்து 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 வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு நின்று இருப்பாங்க. ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? சார் நான் வாசப்பிலே நின்று பால் பொங்குனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏமா லேட்டு அப்படின்னு பணிவா கேட்பேன். நான் பயந்து பயந்து எங்க அப்பாவுக்கு இன்னும் பயப்படுறேன், ஆனா இவங்களுக்கு இப்பவும் பயப்படுறேன். நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா. எங்க அப்பா நீங்க அட்வைஸ் அவங்க நல்லது தான் பண்றீங்க. நீங்க அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கல, அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுத்தா உங்களுக்கு பிடிக்காது. ஏன்டா லேட்டு அப்படிமே அவன் முகத்து அப்படின்னு வச்சுட்டு கம்முன்னு போயிடும். என்னடி இது முகத்து எப்போ வந்தாலும் இதே வேலை, உனக்கு வேலை இல்லைப்பா அப்படின்னு போயிடும். ஐயோ சார் அவன் தான் சார் ஃபர்ஸ்ட் கிரிமினல் சார், ஃப்ராட் சார். ஐயோ சொன்னா கேளுங்க சார். ஐயோ உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. ஓகே பக்கத்துல என்ன ரியாக்ஷன் கொடுத்தா உங்களுக்கு இரிட்டேட்? காலையில இருந்து லேட்டா வந்தனா எப்பா உனக்கு வேற வேலையே இல்லையாப்பா, எப்பா பார்த்தா இதே டப்பான ஒரு கதை தட்டுவ பாருங்க, கதவே உடைஞ்சிரும். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா சட்டையே பண்ண மாட்டா, அவ பாட்டுக்கு நேரா போய் டிவியை சவுண்டா வச்சிடுவா, அவ்வளவுதான். அப்போ நமக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன ரியாக்ட் பண்ணா எல்லாம் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. உங்களுக்கு கோபம் வரும். ஏமா என்னப்பா சும்மா பேசி அம்மா என்னம்மா சும்மா இப்பதான் அந்த நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா. எங்க அப்பா வரேன் சும்மா டென்ஷன் பண்ணிடு. வந்தவனே ஆரம்பிக்காத, உள்ள வந்தோடனே நம்ம சொல்லுவோம், வந்தோடனே ஆரம்பிக்காதம்மா, உள்ள இருக்கட்டுமா வேண்டாமா? இல்ல மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? இல்ல நான் திருப்பி அப்படியே போறேன், பேக்ல போயிடுறேன். ஓகே வீட்டுக்கு வரணுமா வேண்டாமா அப்படின்னு வந்தோடனே பேசக்கூடாது. வந்தோடனே ஆரம்பிக்காதுன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வரும். ரியலா வீட்டை விட்டு போயிருவேன்னா இன்னும் ஆத்திரம் இல்ல? ஆமா நீ ஏதோ சாம்பார் அப்ப எனக்கு ஏதோ கத்தினா நான் அப்படியே பேக்ல போயிடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்காங்க எல்லாரும். ஓ யாரும் போகல. இது யாருப்பா அது? ஓகே பக்கத்துல ரியாக்ஷனே காட்ட மாட்டாங்க, அப்படியே அமைதியா பார்ப்பான். NCR Young Media.